மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். மே 8 நாளைக்கு ரிசல்ட் வெளியாகுமா ஆகாதா, பழைய அனௌன்ஸ்மெண்ட் படி அந்த அப்டேட்டை பார்த்தலாம். அதே மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆக முடியாது போல் அந்தளவுக்கு ஒரு குழப்பங்கள்லாம் இருக்குது. இப்போ யார் புதுசாக சிஎம் ஆகிறாங்களோ அவங்க அரசன் கீழே தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியாகணுமாமா. அது ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ 2 விஷயத்தை பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நிலவரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களால் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போச்சுன்னா சிஎம் ஆக முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா திமுக அதிமுக நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் சரி நம்முடைய எடப்பாடி அவர்களும் சரி சேர்ந்து கூட்டணி அமைச்சு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆக போகிறாங்களா அப்படிலாம் நியூஸ்லாம் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் பதவியினை ஏற்கலை. இதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்ற நியூஸே பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல, சீரியஸாக சொல்கிறேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா 90% நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் சற்று கம்மி தான்ப்பா நாளைக்கு. ஓகேங்களா? 10th 12th ரொம்பவே வருத்தமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் நிலமை புரியுது. பட் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான், சீரியஸாக சொல்கிறேன். ஆல்ரெடி ரொம்ப வெக்ஸாக இருப்பீங்க. ரிசல்ட் எப்போ வரும், அப்போ வரும், இப்போ வந்துடும், அப்போ வந்துடும் சொல்லிட்டு ஆல்ரெடி மே 4லேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே ரிசல்ட்டு வெளியாச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா புது பார்ட்டி வந்துச்சுன்னா எப்போ ரிசல்ட் வெளியிடுவாங்க சொல்லி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா புது பார்ட்டி வர மாதிரி இருக்குது. எப்படின்னு தெரில. இந்த நிலமையில் எப்படி ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்கன்னு சொல்லி சத்தியமாக தெரில. இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்மாக ஒரு நியூஸ் கொடுத்துட்டாங்க. இந்த நிலமையில் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி கவுன்சிலிங் அப்ளை பண்ணி எப்போ நீங்கள் சீட்டு வாங்கி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வாங்குறவங்களாம் வாங்கிடுவாங்க காசு கொடுத்து. பட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் எப்படி வாங்குவாங்க நினச்சி பாருங்கள். ஸோ அதை நினச்சி பார்த்துருந்தா கண்டிப்பாக ரிசல்ட் டேட்டுக்கு முன்பாக எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே ரிசல்ட் அவங்க வெளியிட்டிருக்கலாம். பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களாக நீங்கள் தான் சஃபர் ஆக போகிறீங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு சத்தியமாக தெரில. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவனை விஜய் அவர்கள் இந்த பதவி ஏற்கல. பதவி ஏற்றுட்டாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ரிசல்ட் டேட்டு உங்களுக்கு நாளைக்கு கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்குள்ளே ஏற்றுட்டாருன்னா. அப்படி இல்லைன்னா நாளைக்கு சத்தியமாக சொல்கிறேன் வர வாய்ப்புகளே இல்லை. சொல்லாமல் கொள்ளாமல் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ரிசல்ட் டேட் பண்ணால் தள்ளி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லி நியூஸ் வந்துருச்சு. நாளைக்கு ரிசல்ட் கிடையாதுன்னு வந்துருச்சு. சப்போஸ் விஜய் அவர்கள் இன்றைக்கி கன்ஃபார்ம் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி சிஎம் ஆகிட்டாருன்னா உங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? வந்தால் சந்தோஷம். அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் நான் லைவ் போடுவேன், ரிசல்ட் லைவ் போடுவேன். அதையும் பார்த்துடலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது போல். ஏன்னா மெஜாரிட்டி என்ன காட்டில் சிஎம்மும் ஆக முடியாது. ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அப்படி தள்ளி வச்சா எத்தனை நாள் தள்ளி வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புது அரசு. ஓகேவா? புது சிஎம் யார் ஆக போகிறாங்களோ அவங்க ஆவற வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வெளியிட மாட்டாங்க. ஓகேங்களா? சப்போஸ் இன்றைக்கி ஓகே நாளைக்கே வந்துடும் உங்களுக்கு. சப்போஸ் நாளைக்கோ நாளான்னைக்கோ அந்த மாதிரி ஆனால் எப்போ ஆகிறாங்களோ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த அரசு பார்த்திங்கன்னா அந்த அரசு கீழே தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரணுமாம்மா. புது சீஃப் மினிஸ்டர் யாரோ அவங்களுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா வரணுமாம்மா. அது அப்படியே ஒரு ரூல்ஸ் இருக்குது போல். அதனால தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா நாளைக்கு வெளியிடாமல் போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நமக்கு இப்போதைக்கு எனக்கு கிடைக்கப்பட்ட நியூஸ்ப்பா. யாரும் பேனிக் ஆகாதீங்க, பார்த்துக்கலாம், ஜாலியாக இருங்க. நிறைய பேர் கண்டிப்பாக வெக்ஸ் ஆகிருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நானே வெக்ஸ் ஆகிட்டேன். எத்தனை நாள் வீடியோ நானும் போட்டே இருக்கிறது, ரிசல்ட் வெளியிட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட இது நானும் பார்த்துட்டு ஆர்டிக்கலாக ஃபுல்லாக படித்து பார்த்தாச்சு. இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க ரியல் நியூஸு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரோ ஒஸ்ட்டு பேட்ச் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பார்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ண நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க, கௌதம்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ரிசல்ட் செக்கிங் ஆப்பை பற்றி பார்த்தலாம்ப்பா சின்னதாக. அதேமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்கப்பா. ப்ளே ஸ்டோர் போயிட்டு டிஎன் போர்ட் ரிசல்ட்ஸ் 2026ன்னு போட்டிங்கன்னா இந்த ஆப் வரும். ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் தரேன். கமெண்ட் பாக்ஸையும் முடிஞ்சால் பின் பண்ணி வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு 6 MBலேருந்து 10 MB உங்களுக்கு வரும். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் டேட் அப்டேட் பண்ணாங்கன்னா அஃபீஸில் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்துடும். ஓகேவா? அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸோட பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். 10th 12th 2 பேருமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். லிங்க் நான் கொடுத்துட்றேன். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட தயங்காமல் கேளுங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பயமாக தான், எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வெறுப்பாக தான் இருப்பீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக நான் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். லைவ் போட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷனாக உங்களுக்கு பேச நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஜாலியாக இருங்க. ஜாலியாக இருக்க முடியாது இந்த நிலமையில். பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஈவினிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள் ஈவினிங் வீடியோக்கு. பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.